மீண்டும் ஓர் நுண்ணறிவு வினாவுடன் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய ஈஸி லேர்ன் பக்கத்தினூடாக நுண்ணறிவு வினாக்களை மிக இலகுவாக அணுகுவதற்கும் அவற்றிற்கு விரைவாக விடையளிப்பதற்கும் நாங்கள் பயிற்சி அளித்து கொண்டு வருகிறோம். எங்களுடைய காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களுடைய முகநூல் பக்கம் அதுபோன்று எங்களுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். வினாக்குள் செல்லலாம். முக்கோணங்களை எண்ணி கணக்கிடுவதை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இந்த வினாக்கள் சில நேரங்கள் பரீட்சைகளில் வருகிறது, சில நேரங்களில் வராமல் இருக்கிறது. அப்படி வந்துவிட்டால் என்ன வகையான முக்கோணம் தொடர்பான வினாக்கள் வந்தாலும் அந்த முக்கோணங்களை நாங்கள் அடையாளம் கண்டு அவற்றை எண்ணி கணக்கிடுவதற்கு பயிற்சி எடுத்துக்கொண்டால் எங்களுடைய பரீட்சையில் நாங்கள் முகம் கொடுப்பதற்கு இலகுவாக இருக்கும் என்ற அடிப்படையில் இது ஒரு வகையான முக்கோணம். முக்கோணங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய வகைகள் வரும். இது ஒரு வகையான முக்கோணம். இப்போ இந்த முக்கோணத்துக்கு நாங்கள் எப்படி இதை எண்ணி கணக்குற என்றால் நாங்கள் என்ன செய்வோம், ஒவ்வொரு முக்கோணமாக இருந்து கொண்டு எண்ணுவோம். உதாரணமாக இது 1, இது 2, அதே மாதிரி இப்படி வாரது மொத்தமாக வரக்கூடிய 1, 3 சொல்லி எண்ணி கணக்கிடுவோம். அப்போ எங்களுக்கு இப்படியான படங்கள் தருகிற பொழுதோ அதை எண்ணி கணக்கிட லேசி. அப்போ இந்த படத்துக்கும் இந்த முதலாவது இருக்கக்கூடிய படத்துக்கும் இந்த இரண்டாவது இருக்கக்கூடிய படத்துக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன வித்தியாசம் என்றால் இடையில் ஒரு கோடு வருகிறது, இடையில ஒன்று மேலதிகமாக பிரிகிறது. இது 2ஆக பிரிந்தது, இது 3ஆக பிரிகிறது. ஆனால் அவற்றுடைய முக்கோணங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் அவற்றுடைய எண்ணிக்கை மாறுபடும். அப்போ நிறைய முக்கோணிகள் இதுக்குள்ள உருவாக்கப்படும். எனவே நாங்கள் எண்ணிக்கொண்டிருந்தோம் என்றால் இப்படியான வினாக்களுக்கு விடையளித்து கொள்ள மாட்டோம். அப்போ இதை எப்படி இலகுவாக விடையளிக்கலாம் என்றால் இதுக்கு ஒரு முறை இருக்கிறது. என்னென்றால் இப்படி தரப்படக்கூடிய தனியான முக்கோணங்கள், அதாவது இந்த முக்கோணங்களில் அடிகள், அதாவது அடிப்பகுதி வரக்கூடிய முக்கோணம். இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கோணியுடைய உச்சி பகுதி, இது முக்கோணியுடைய அடிப்பகுதி என்று சொல்லுவோம். எப்படி வரக்கூடிய முக்கோணிகளுக்கு நாங்கள் விடையளிக்கிறதுக்கு ஒரு இலகுவான ஒரு முறை இருக்குது. என்னென்றால் அதனுடைய அடிப்பக்கங்களுக்கு நாங்கள் இலக்கம் போட்டுக்கொள்கிறோம். அப்போ இது 1, இது 2. இப்போ இலக்கம் போட்டுட்டு இந்த 2 இலக்கங்களை நாங்கள் கூட்டுவோம். கூட்டுகிற பொழுது இந்த முக்கோணியுடைய எண்ணிக்கை எங்களுக்கு கிடைச்சிடும். உதாரணமாக 1 சக 2 சமன் எங்களுக்கு வரப்போகுது இந்த முக்கோணியுடைய பக்கம் 3. இந்த முக்கோணியுடைய பக்கம் எல்லாம் இதுக்குள்ள இந்த உருவத்துக்குள்ள 3 முக்கோணி இருக்கிறது. இந்த உருவத்துக்குள்ள 3 முக்கோணி இருக்குதுங்கிறத நாங்கள் காணலாம். அதுபோல இந்த இருக்கக்கூடிய முக்கோணிக்கு நாங்கள் இலக்கமிடுவோம். இரண்டாவது முக்கோணிக்கு நாங்கள் இலக்கமிடுவோம். இரண்டாவது முக்கோணிக்கு இலக்கமிடுகிற நேரம் 1 2 3. அப்போ இதனுடைய கூட்டுத்தொகை மொத்தம் எத்தனை வரப்போகுது? 1 + 2 + 3 சமன் 6. அப்போ இதில் பக்கங்கள், அதாவது இதில் இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை 6ஆக வருது. இது எப்படி நாங்கள் செய்கிறோம்? வெரி சிம்பிள், மிக இலகுவான ஒரு முறை. இப்படியான முக்கோணிகள் தந்தால் நாங்கள் முக்கோணிகளை கீறிக்கிட்டு திரும்ப எண்ணத்தவையில் மிக இலகுவாக அடையாளம் காணலாம். அதில் நாங்கள் அடிப்பக்கங்களுக்கு இலக்கம் இடுகிறோம். 1 2 இலக்கம் இட்டு அந்த இலக்கங்களை கூட்டுத்தொகையாக, அந்த இலக்கங்களை நாங்கள் கூட்டி அதன் கூட்டுத்தொகையாக எடுத்துக்கொள்கிறோம். அப்போ அப்படி கூட்டுற நேரம் அந்த முக்கோணிகள், அதில் இருக்கக்கூடிய முக்கோணிகளோட எண்ணிக்கை எங்களுக்கு வருகிறது. ரைட். இப்போ மூன்றாவது இருக்கக்கூடிய முக்கோணியை பார்ப்போம். இந்த அறிக்கை முக்கோணியும் பார்த்தீங்கன்றால் இதில் 2 அடிப்பகுதிகள் வாரத்தை காணலாம். இந்த அறிக்கக்கூடிய இந்த நடுவால் போகிறது பிரிகிறதுனால இது ஒரு அடிப்பகுதி, இது ஒரு அடிப்பகுதி. 2 அடிப்பகுதிகள் இதில் இருக்குது. அப்போ இது எல்லாத்துக்கும் நாங்கள் இலக்கமிடுவோம். 1 2 3. இதில் ஒரு முக்கியமாக நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. என்னென்னு சொன்னால் இப்போ 2 அடிப்பகுதியில் ஒரு முக்கோணியில் வருதுண்டா 3 போட்டுட்டு இங்கே அடுத்த அடிப்பகுதியை 4 என்று எழுதக்கூடாது. எழுதுனா அந்த முக்கோணியோட எண்ணிக்கை மாற்றம் அடையும். இப்போ நாங்கள் இதை ஒரு 1 2 3 என்று தான் இதையும் கணக்கெடுப்போம். அப்போ இது 6, இதுவும் 6, மேலே 6, மேலே 6, கீழே 6. அப்போ 6 6 12, 6 6 12 முக்கோணிகள் இதில் இருக்குது. எப்படி 6 வந்துச்சு? 1 சக 2 சக 3, அப்போ 6. அதே போல் கீழேயும் 1 சக 2 சக 3 சமன் 6.
அப்போ 6 மாறும் 12 இதுக்கான விடை. அப்போ இதில் மொத்தம் எங்களுக்கு 12 முக்கோணி இருக்குங்கிறத நாங்கள் இதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம். அதை நாங்கள் லேசாக எழுதி வச்சு கொண்டால் எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் 1 சக 2 சக 3 சமன் 6. அப்போ கீழேயும் 1 சக 2 சக 3 சமன் 6. அப்போ மொத்தம் இதனுடைய மொத்த முக்கோணிகள் எண்ணிக்கை 12. இப்போ மூன்றாவதுக்கும் அதே மாதிரி நாங்கள் என்ன செய்வோம், நான்காவது முக்கோணிக்கு நாங்கள் அதே மாதிரி இலக்கமிடுவோம். இலக்கமிட்டு பார்க்கலாம். ரைட், நான்காவது முக்கோணிக்கு அடிப்பகுதிகளுக்கு நாங்கள் இலக்கமிடுகிறோம். 1 2 என்ன செய்து திரும்ப இந்த முக்கோணி மேலே இன்னொரு பகுதியாக பிரியுது. அப்போ இதை 3 எழுதுறல, நாங்கள் இதை என்ன செய்யலாம், 1 2 3 4 எழுதலாம். ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா கீழே பேஸ்மெண்ட் எல்லாம் ஒரே பேஸ்மெண்ட், அதன் அடிப்பகுதி எல்லாம் ஒரே அடிப்பகுதி. எனவே இதுக்கு நாங்கள் தனியாக இலக்கமிடலாம். 1 2 3 4 5 6. இப்போ இது எல்லாத்தையும் நாங்கள் கூட்டினமாக இருந்தால் முதலாவது 3, இரண்டாவதுல 4 3 7 7 3 10, இரண்டாவது பகுதியில் 10, மூன்றாவது பகுதியில் எங்களுக்கு 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15 15 மாறும் 21, மொத்தம் 21. எனவே மொத்த முக்கோணிகள் இதிலிருந்து வரக்கூடிய மொத்த முக்கோணிகளோட எண்ணிக்கை 34. 21 3 24 10 34 முக்கோணிகள் இந்த பகுதியில் மொத்தமாக இருக்கிறது. அப்போ இப்படி நாங்கள் இந்த பகுதி இலகுவாக செய்யக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறத காணலாம். அடுத்து புதியதொரு வகையான முக்கோணி தரப்பட்டிருக்கிறது. இந்த முக்கோணிகளை நாங்கள் எண்ணுறதுக்கு என்ன ஒரு புதிய ஒரு நுட்பத்தை கையாளலாம் என்றால், இதுக்கு நாங்கள் சில இலக்கங்களை கட்டாயம் எழுதி வச்சு கொள்ள வேண்டி இருக்கும். அந்த இலக்கம் என்னென்றா, உதாரணமாக 1 இலக்கம் 1, இந்த 1ஓட 2 கூட்டினால் வரப்போகிறது 3. திரும்ப நாங்கள் என்ன செய்வோம், +3 3ஓட 3 கூட்டுவோம் 6, திரும்ப 6ஓட 4 கூட்டுவோம் 10, திரும்ப 10ஓட 5 கூட்டுவோம் 15. இப்படி ஒவ்வொன்று அதிகரித்து செல்லக்கூடிய இலக்கங்களை கூட்டி வரக்கூடிய ஒரு எண்கோளத்தை நாங்கள் உருவாக்கி வைப்போம். இப்போ அந்த எண்கோளத்தை உருவாக்கி வைக்கிற நேரம் எங்களுக்கு இந்த கேள்விக்கு விடையளிக்கிறது இலகுவாக இருக்கும். நாங்கள் இதில் 2 எண்கோளங்கள் இப்படியாக 2 வரிசையில் எண்கோளங்களை உருவாக்கி வைக்க வேணும். ரைட், அப்படி ஒரு எண்கோளங்கள் இங்கே உருவாக்கப்பட்டது 2 வரிசையில். முதலாவது வரிசையில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் 2 கூடும், இதில் 3, இதில் 4 5 6 7 அதிகரிக்குது. 2 3 4 5 6 7 அதிகரிக்குது. அதே மாதிரி கீழேயும் அதே எண்கோளம், ஆனால் ஒரு இலக்கம் தள்ளி இதில் நாங்கள் போட போகிறோம். அதே எண்கோளத்தை ஒரு இலக்கம் தள்ளி நாங்கள் போட போகிறோம். இதை இப்படி தான் போடுவோம். ரைட், இப்போ போட்டதுக்கு பிறகு இதில் நாங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்றால், முதலாவது நாங்கள் பார்ப்போம். இங்கே எங்களுக்கு முதலாவது உருவம், இந்த முதல் உருவத்தில் எங்களுக்கு பார்க்கலாம் அடிகள் எத்தனை இருக்குது. இங்கே அதாவது கீழ்ப்பகுதி, இந்த முக்கோணத்துடைய இந்த பகுதி, இப்படியான இந்த பகுதியை மட்டும்தான் நாங்கள் என்ன செய்யணும், கணக்கில் எடுக்கணும். அப்போ நாங்கள் இதில் பார்க்குற நேரம் எங்களுக்கு 2 இருக்குது, 2 முக்கோண அடிகள் வந்திருக்குது. இப்போ அடியண்டக்குள்ள மேலே உள்ள இந்த பகுதியை நாங்கள் எடுக்கிறோம், இந்த பகுதியை எடுக்கிறோம், இந்த பகுதி மட்டும் தான், இதுவும் தான். அப்போ இது ரெண்டுக்கும் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இலக்கமிட போகிறோம். சரி, இது இலக்கமிட போகிறோம். 1 அதே போல் 2 என்று இலக்கமிட்டுட்டோம். இப்போ இங்கே எங்களுக்கு 1 2 நாங்கள் காணலாம், 1 2. ரைட், இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இது ரெண்டையும் கூட்ட போகிறோம். இதில் ஒரு சின்ன விஷயம் ஒன்று இருக்கு. என்னென்னா,
மேலே உள்ளதை நாங்கள் அப்படியே கூட்டுற நேரம், இது அப்படியே கூட்டுற நேரம் கீழே வரக்கூடிய எண்களை ஒன்று விட்டு ஒன்று கூட்டுவோம். அப்போ இங்கே எங்களுக்கு 1 தர 3 + 1, அதாவது 1 3 4 1 5. இந்த இடத்துல எங்களுக்கு வருது, இந்த இதில் இருக்கக்கூடிய முக்கோணிகளுடைய எண்ணிக்கை 5 என்று வருது. சரிதானே? ரைட். இதில் பார்த்தோம்னால் எங்களுக்கு 1 2 3 4 இருக்கிற சின்ன முக்கோணிகளும் அதே போல் பெரிய முக்கோணி ஒன்று வருது. அப்போ எங்களுக்கு 5 முக்கோணி இந்த இடத்துல வாரத்தை நாங்கள் காணலாம். அப்போ நாங்கள் ஒவ்வொன்றாக எண்ண தேவையில்லை. இந்த முறையை நம்ம கையாண்டமாக இருந்தால் எங்களுக்கு இந்த முக்கோணியை எண்ணிக்கொள்றதுக்கு இலகுவாக இருக்கும். எண்ணிக்கொள்றதுக்கு இலகுவாக இருக்கிறத பார்க்கலாம். 5 முக்கோணி இருக்கிறத பார்க்கலாம். ரைட். அடுத்தது பார்ப்போம். இதில் எத்தனை அடி இருக்குது? 3 அடி இருக்குது. 1 2 3. அப்போ நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம்? 3 அடி வருதென்றால் இங்கே 3 இலக்கத்தை எடுக்க போகிறோம். அப்போ 1 தொடக்கம் 6 வரைக்கும் 3 இலக்கத்தை எடுக்க போகிறோம். அப்போ இதில் இறுதி இலக்கத்துக்கு நேராக இருக்கிற இலக்கத்தில் இருந்தால் கீழே உள்ள இலக்கத்தை கூட்டுவோம். ஆனால் 1 விட்டு 1 கூட்டுவோம். அப்போ இப்படி வரும்போது இந்த எண் தொடரில் இறுதியில் இருக்கிறது 6, அது கீழே 3 இருக்குது. அப்போ இதை நாங்கள் கூட்டுவோம், இந்த 1 கூட்ட மாட்டோம். அப்போ 1 3 4, 4 6 10, 10 3 13 எங்களுக்கு இதில் விடையாக வரணும். 13 வரும். நாங்கள் அதை கூட்டி பார்த்தாலும் எங்களுக்கு 13 வரும். உதாரணமாக நாங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 பார்த்துட்டோம். இப்போ முழு முக்கோணி ஒன்று இருக்குது 10. முழு முக்கோணி ஒன்று இருக்குது 10. இதில் இந்த இருக்கிற பகுதி ஒரு முக்கோணியாக நாம் எடுக்கலாம் 11. அதே போல் நான் அதை வேற ஒரு நிறத்தால் காட்டுறேன். 11. இந்த ஒரு முக்கோணி வருது 12. இப்படி ஒரு முக்கோணி எடுக்கலாம். அடுத்து நாங்கள் பார்க்குற நேரம் இந்த இது வேற ஒரு நிறத்தால் பார்க்கலாம். இந்த ஒரு முக்கோணி வருது, இப்படி ஒரு முக்கோணியும் வருது. அப்போ மொத்தம் 13 முக்கோணி இதில் இருக்கு. அப்போ எங்களுக்கு இப்படி கீறிட்டு நாங்கள் இருக்கிற நேரம் எங்களுக்கு என்ன செஞ்சிடும்? அது முக்கோணிகளை காண்றது எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக போயிடும், எங்களுக்கு சரியாக விளங்காது. எனவே நாங்கள் இப்படி இலக்கத்தை போட்டு பார்க்குற நேரம் எங்களுக்கு அது மிக இலகுவாக இருக்கும். எப்படி இலக்கத்தை போட்டு பார்க்கலாம்? நாங்கள் இந்த அடிகளை மட்டும் நாங்கள் குறித்து வச்சுக்கொள்வோம். 1 2 3ன்னு குறித்து வச்சுக்கொண்டு இப்படியான ஒரு எண்கோளத்தை உருவாக்கி அதிலிருந்து இப்போ 3 அடிகள் கொண்டதுண்டா 3வது இலக்கம் 6 அதுக்கு நேராக உள்ள இலக்கத்திலிருந்து தான் நாங்கள் எண்ண ஆரம்பிக்கணும். 1 விட்டு 1 எண்ணணும். 1 எண்ணினால் அடுத்தது எண்ணக்கூடாது. எப்படித்தான் நாங்கள் இது கணக்கெடுத்தோம். இப்போ இதை நாங்கள் செஞ்சிருக்கிறது சரியான்றதை பார்க்கறதுக்கு தான் நான் இந்த முக்கோணிகளை எண்ணி காட்டுறேன். மேலே ஒரு எண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இலக்கம் போட்டு 1 2 3 4 5 6 7 8 9. அப்போ உள்ளுக்கு 9 சதுர முக்கோணிகளும் இந்த பெரிய முக்கோணி ஒன்று இருக்குது. அப்போ அந்த பெரிய முக்கோணியை நாங்கள் சிவப்பால் அடையாளப்படுத்துவோம். இந்த ஒரு பெரிய முக்கோணி இருக்குது. அப்போ 9, ஏற்கனவே 9 முக்கோணிகள் இருக்க 9 + 1 10. ரைட். இப்போ அடுத்தது பார்க்கலாம். இதை நீல நிறத்தால் அடையாளப்படுத்துவோம். எங்களுக்கு இந்த ஒரு முக்கோணி வருது, இப்படி ஒரு முக்கோணி வருது. அப்போ அது ஒரு முக்கோணி. அப்போ 11. திரும்ப நாங்கள் இதை இன்னொரு நிறத்தால், பச்சை நிறத்தால் அல்லது மஞ்சள் நிறத்தால் அடையாளம் காட்டலாம். இந்த வரக்கூடியதை மஞ்சள் நிறம் விளங்குதில்லை, நாங்கள் வேற ஒரு நிறத்தால், இந்த நாவல் நிறத்தால் அடையாளம் காட்டலாம். இந்த ஒரு முக்கோணி வருது. அப்போ 12. அப்போ என்ன? இப்போ இதில் இந்த ஒரு திரும்ப ஒரு 1 சேர்க்குறோம். அப்போ 9 10 11 12. ரைட். அப்போ இன்னும் ஒரு முக்கோணத்தை நாங்கள் அடையாளம் காட்டலாம். எங்களுக்கு இந்த அறிகிற பகுதியில் வரக்கூடியதை கருப்பு நிறத்தால் நான் அடையாளம் காட்டுறேன். மொத்தம் 13 முக்கோணிகள். அப்போ இது எங்களுக்கு கீறிக்கிட்டு ஏற்கனவே கீறினது மறந்து போய் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் என்றதுனால தான் நாங்கள் இதை இலகுவாக அடையாளம் காண்றதுக்கு இப்படி ஒரு முறையை பயன்படுத்துகிறோம். அடிகளில் மட்டும் நாங்கள் இலக்கத்தை போட்டுட்டு
அந்த இலக்கத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எண்ணி எடுத்துக்கொள்வது எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அப்போ இதில் நாங்கள் 1 2 3 2 புள்ளிகளை போடுறோம், இலக்கங்கள் எழுதுகிறோம். எழுதிட்டு நாங்கள் இங்கே என்ன செய்ய போகிறோம், அந்த 3க்கு நேராக சரிதானே 3 இலக்கத்துக்கு நேராக வரக்கூடிய இலக்கங்களை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் கூட்ட போகிறோம். அப்போ இதில் 1 3 6 மூன்றாவது இடத்துல இருக்கிறது 6. அப்போ 6க்கு நேராக வரக்கூடியது 3, அதை கூட்டுவோம் நாங்கள். ஆனால் இந்த 1 கூட்ட மாட்டோம். அப்போ 1 விட்டு 1 கூட்டுகிற நேரம் இங்கே 10 1 10 3 13. அப்போ இதில் வரக்கூடிய விடை 13. இதே செய்கை முறையை நாங்கள் அடுத்த வினாவுக்கும் பார்த்தோமா இருந்தால் இதுக்கு பார்ப்போம். 1 2 3 4. அப்போ இங்கே என்ன நடக்குது, 1 2 3 4 இந்த 10 வரைக்கும் உள்ள இந்த எண்கள் அத்தனையும் எண்ண போகிறோம், கூட்ட போகிறோம். அப்போ 10க்கு நேரம் 6 இருக்குது. எனவே 6 கூட்டுப்படும், 3 கூட்டுப்படாது, 1 கூட்டுப்படும். சரிதானே. அப்போ இதில் 10 16 20, இதில் 20 கீழே 7. அப்போ மொத்தம் இதில் இருக்குது 27 முக்கோணிகள் இதில் இருக்குது. அது நீங்கள் 27 முக்கோணி இருக்காண்டத்தை இதில் ஒவ்வொரு முக்கோணியையும் பார்த்து இதில் வரக்கூடிய முக்கோணிகளை நீங்கள் அடையாளம் கண்டீங்கன்னா நிச்சயமாக இதில் 27 முக்கோணிகள் இருக்கும். அப்போ மிக இலகுவாக இந்த முக்கோணிகளை எண்ணுறதுக்கான ஒரு வழிமுறை தான் இது. அடுத்த முக்கோணி எப்படி வருது, அதை எப்படி எண்ணலாம்ன்றதை பார்க்கலாம். ஓகே, இந்த வகையான முக்கோணிகள், அதாவது ஒரு ஸ்டார் ஷேப்பில் முக்கோணி வருகிற நேரம் இதை நாங்கள் எப்படி அடையாளம் காண்ற, முதல்ல இலக்கம் போட்டுக்கொள்வோம். 1 2 3 4 5 6. அது இல்லாமல் எங்களுக்கு இந்த முக்கோணியை நாங்கள் இப்படி வரக்கூடிய இப்படி ஸ்டார் ஷேப்பில் வந்தால் நாங்கள் இதை இதுக்கு வேறு வழி இல்லை, இதை நாங்கள் எண்ணித்தான் எடுக்கணும். அப்போ இந்த வரக்கூடிய ஒரு முக்கோணி வருது. ஏற்கனவே 6 முக்கோணி நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். இப்படி ஒரு முக்கோணி வருது 7. அதே நேரம் இந்த ஒரு முக்கோணி வருது 8. அப்போ இதில் ஸ்டார் ஷேப்பில் வரக்கூடியதை நாங்கள் இதில் அடையாளம் கண்டு வச்சுக்கொள்வோம். இதில் மொத்தம் 8 முக்கோணி இருக்குங்கிறத அடையாளம் வச்சுக்கொள்வோம். ரைட். அதே மாதிரி இந்த ஒரு ஸ்டார் ஷேப் இருக்குது. இதை விட வித்தியாசம். இது 2 முக்கோணிகளை ஒன்றாச்சேது ஸ்டார் ஆக்கியது. இது ஒரு தொடராக கீறப்பட்ட ஒரு ஸ்டார். இதில் எப்படி நாங்கள் முக்கோணி எண்ணுறேன்னா இதுக்கு என்ன செய்வோம், முதலாவது இலக்கம் போடுவோம். 1 2 3 4 5. அப்போ இப்படி வார நேரம் இது நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் எங்களுக்கு இந்த முக்கோணியை அடையாளம் காண்றதுக்கு இந்த 5ஓட சேர்த்து இவை இணைகிற புள்ளிகளை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்க. 1 2 3 4 5. அப்போ இதில் ஏற்கனவே 5 முக்கோணிகள் இருக்கி நாங்கள் அடையாளப்படுத்தின புள்ளிகள் 5. இந்த 5 புள்ளிகளும் சேரக்குள்ள மொத்தம் இதில் 10 முக்கோணிகள் இருக்கு. ரைட். இப்போ நான் அடையாளப்படுத்தின அந்த புள்ளிகளில் எப்படி முக்கோணம் அமையப்பெறுது என்கிறத நாங்கள் பார்த்தோம்னால் நாம் இந்த முதலாவது அடையாளம் காணுவோம். இந்த பாருங்க, இந்த புள்ளி எப்படி முக்கோணி அமையுதுண்டா இப்படி அமையுது. அப்போ இது ஒரு முக்கோணி என்று அமையுது. சரியா. ரைட். இப்போ நான் அடுத்த புள்ளியை காட்டுறேன். இந்த அடிக்கிற புள்ளி இதை 2வது புள்ளி என்று எடுத்தோம்டா இதில் முக்கோணி எப்படி அமையுது, இந்த அமையுது இப்படி. இது ஒரு முக்கோணி. சரி. இப்போ திரும்ப நாங்கள் இன்னொரு புள்ளி எடுத்துக்கொள்வோம். 2வது புள்ளி, இது முதலாவது புள்ளி, இது நாங்கள் 2வது புள்ளி என்று கண்டோம். இது 3வது புள்ளி. அப்போ இந்த புள்ளியிலிருந்து எப்படி முக்கோணி வருது, இந்த வருது பாருங்க. இதில் புள்ளி இங்கே வருது, 3வது முக்கோணி. சரியா. ரைட். அப்படி வாரத்தை பார்க்கலாம். ரைட். இப்போ 4வது புள்ளியை பார்ப்போம். 4வது புள்ளிக்கு எப்படி முக்கோணி வருது, இங்கே வருது. சரிதானே. 4வது புள்ளி. ரைட். அதே போல் இப்போ இருக்கிற 5வது புள்ளி, இந்த புள்ளி. இப்போ இந்த 5வது புள்ளி எங்கே முக்கோணம் வருது, இப்படி வருது. இப்படி இங்கே இங்கே வரத்தை பார்க்கலாம். சரிதானே. அதாவது அந்த முக்கோணி எப்படி இருக்கேன்னா இப்படி இருக்கு, இப்படி இருக்கு அந்த முக்கோணி. சரிதானே. ஒவ்வொரு முக்கோணியும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கிறத பார்க்கலாம். எனவே இதில் நாங்கள் இப்படி வரும்போது நாங்கள் அதை கீறுறது எங்களுக்கு சிரமமாக இருக்குமாக இருந்தால் அதை இலகுவாக நாங்கள் அடையாளம் காண்றதுக்கு
முதலாவது என்ன செய்ய போகிறோம், நாங்கள் அந்த முக்கோணிகளுக்குள்ளே இலக்கத்தை போட போகிறோம். இலக்கத்தை போட்டுட்டு அதனுடைய புள்ளிகள், அது இணைகிற புள்ளிகளை வந்து அடையாளங்க அனுப்புகிறோம். அப்போ 2 3 4 5 5 புள்ளிகளையும் அடையாளம் காண்ற நேரம் எங்களுக்கு மொத்தம் இதில் இந்த கிடைக்கக்கூடிய முக்கோணிகள் 10 முக்கோணிகள். இப்படி நாங்கள் இலகுவாக இந்த முக்கோணியை அடையாளம் கண்டு கொள்ளலாம். அடுத்த இப்படி ஒரு சதுரத்தை தந்து சதுரங்களுக்குள் வந்து முக்கோணிகள் அமைச்சு இதில் எத்தனை முக்கோணிகள் இருக்கின்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க. அப்போ இதுக்கு நாங்கள் எப்படி அடையாளம் காணலாம் என்றால், இதுக்கும் நாங்கள் இலக்கம் போடலாம். 1 2 3 4 என்று போட்டுட்டு இதில் எது உயர் பெருமானமாக இருக்குதோ அந்த உயர் பெருமானத்தை 2ஆல் பெருக்கிற நேரம். இப்போ 4 என்று சொன்னால் 8. அப்போ 4உடைய 2வது 4 2ஆல் பெருக்கினால் 8 வரப்போகுது. அப்போ 8ஐ நாங்கள் என்ன செய்வோம், இது இந்த 8 தான் இதில் இருக்கக்கூடிய மொத்த முக்கோணிகளுடைய எண்ணிக்கை என்று நாங்கள் இதிலிருந்து அடையாளம் கண்டு கொள்ளலாம். ரைட். இப்போ நாங்கள் அதை கீறி பார்த்தோமா இருந்தால் கூட எங்களுக்கு 8 முக்கோணிகள் வாரத்தை காணலாம். இதில் 4 முக்கோணி இருக்குது. அதை தவிர்த்து இப்படி வரக்கூடிய ஒரு முக்கோணி இருக்குது 5. இப்போ திரும்ப அதே மாதிரி கீழே இருந்து வரக்கூடிய முக்கோணி இருக்குது 6. எங்களுக்கு 6 முக்கோணி வருது. அதே மாதிரி திரும்ப அதனுடைய எதிர்பக்கமாக இப்படி வரக்கூடிய முக்கோணி இருக்குது 7. அதனுடைய மற்ற பக்கம் அதுக்கு எதிர்பக்கமாக வரக்கூடிய முக்கோணின்னு சொல்லி 8 முக்கோணிகள் இதில் இருக்கிறத நாம் பார்க்கலாம். உங்களுக்கு நான் வேண்டா இன்னும் இலகுவாக அதை பல நிறங்களில் அல்லது வேறுபடுத்தி நான் அதில் கீறி காட்டுறேன். எப்படி இதில் 8 முக்கோணி வருது. 1 2 3 4. அப்போ நாங்கள் இதில் என்ன செய்தோம், உயர் பெருமானத்தை 2ஆக என்ன செய்கிறோம், பெருக்கிறோம். அப்போ 4 எடுத்து 8. அப்போ இது எப்படி 8 முக்கோணி வந்துச்சுன்னு கேட்டால் இந்த நாங்கள் இலக்கம் போட்டிக்கிற 4 முக்கோணியும் வந்தது. ஓகே. அது தவிர்த்து இப்படி ஒரு முக்கோணி இருக்கிறத பார்க்கலாம். இப்படி ஒரு முக்கோணி இருக்குது, சரிதானே? அதே மாதிரி அதுக்கு எதிர்பக்கத்தில் இப்படி ஒரு முக்கோணி இருக்குது. அப்போ இது வந்து 5வது முக்கோணி, இது 6வது முக்கோணி. திரும்ப அதே மாதிரி இதில் பார்க்குற நேரம் இப்படி ஒரு முக்கோணி வாரத்தை பார்க்கலாம். இது 7வது முக்கோணி, இப்படி வாரது 8வது முக்கோணி. அப்போ இதில் உங்களுக்கு கீறினால் அது விளங்காதுன்றதுனால நான் இங்கே அடையாளப்படுத்துகிறேன். இப்போ எங்களுக்கு பார்க்கலாம் 4 முக்கோணி அடையாளம் கண்டது. 4 முக்கோணி இருக்கே, இது 5வது முக்கோணி. அதே அடுத்ததாக நாங்கள் கருப்பால் அடையாளம் பண்ணோம்னால் 6வது முக்கோணி. திரும்ப நாங்கள் 7வது முக்கோணியை இப்படி அடையாளம் காணலாம். 7வது முக்கோணி இது வந்து எங்களுக்கு 8வது முக்கோணியை பச்சை நிறத்தில் அடையாளம் காணுவோம். இந்த மாதிரி வரக்கூடியது 8வது முக்கோணி. எனவே இதில் மொத்தம் 8 முக்கோணி இருக்குங்கிறத நாம் அடையாளம் கண்டு கொள்ளலாம், சரிதானே? அப்போ இதுக்கு நாங்கள் செய்ய வேண்டியது, ஒரு சதுரத்தை தந்து சதுரத்துக்குள்ள எங்களுக்கு இப்படி முக்கோணிகள் தந்தாங்கண்டா அதனுடைய உயர் பெருமானத்தை எடுத்து 2ஆக பெருக்கிற நேரம் எங்களுக்கு அந்த சதுரத்துக்குள் வரக்கூடிய முக்கோணிகளோட எண்ணிக்கை வழங்கிடும். இப்போ இதிலையும் பார்ப்போம். 1 2 3 4 5 6. அப்போ இதில் இருக்கக்கூடிய சதுரத்தில் அதிகக்கூடிய பெருமானத்தை கொண்டது 6. அப்போ 6 நாங்கள் என்ன செய்வோம், 2ஆல் பெருக்கிறோம். அப்போ 12. அப்போ இதுலேயும் 1 2 3 4 5, இது 3 4 5 6 7 8. எனவே 8 தான் இதில் இருக்கக்கூடிய உயர் பெருமானம். அதிலிருந்து 8 2ஆல் நாங்கள் பெருக்கிற நேரம் 16 வரப்போகுது. ரைட். இப்படி அதுக்கு இதை விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக சதுரத்துக்குள் இன்னொரு சதுரம் வந்து முக்கோணிகளை கட்டிக்குது. இதுக்கு நாங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. அதே மாதிரி இலக்கத்தை போடுறோம். 1 2 3 4 5 6 7 8. அப்போ இதில் உயர் பெருமானம் 8. 8 16. அதே இதை திரும்பியும் பயன்படுத்துகிறோம். 2 3 4 5 6 7 8. அப்போ இங்கேயும் 8 உயர் பெருமானம்ன்றதுனால 16. எனவே இங்கே 16 16 32 என்ற முடிவுக்கு வரும். எனவே இதில் இருக்கக்கூடிய முக்கோணிகளோட எண்ணிக்கை 32ஆக இருக்கும். அப்போ இதையும் நாங்கள் என்ன செய்யலாம், இலகுவாக முக்கோணிகளை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். ஓகே. அடுத்த ஒரு வகையான முக்கோணிகளை கணக்கிடக்கூடிய உருவம் தந்துக்கிறாங்க. இது சதுரங்கள் 2 இணைந்ததாக தந்துக்கிறாங்க. இப்படி வருகிற நேரம் நாங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தோம். இப்படி ஒரு சதுரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கோணிகளை கேட்குற நேரம் அதை நாங்கள் இலக்கம் இடுகிறோம். அதில் பெரிய இலக்கத்தை வந்து 2ஆக பெருக்கி எங்களுக்கு
ஒரு சதுரத்தில் 8 என்று பார்த்தோம். அப்போ இதில் 8, அதே நேரம் இதில் 8 முக்கோணிகள் இருக்கு. ரைட். இப்போ இதுக்கு அடுத்ததாக இந்த 2 சதுரங்களை இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி இருக்குது. எங்க இருக்குதுன்னு கேட்டா, இந்த 2 சதுரங்களை இணைக்கக்கூடிய ஒரு இந்த இருக்கிற பகுதி இந்த 2 சதுரங்களை இணைக்கக்கூடியதா. அப்ப அதுல 2 போட்டு வச்சுக்கொள்வோம். ஏன் 2 என்று சொன்னால், இந்த வரக்கூடிய முக்கோணத்தை பாருங்க. இந்த ஒரு முக்கோணம், இப்படி ஒரு முக்கோணம் வருது. அதே நேரம் இந்த ஒரு முக்கோணம் வரத்தை பார்க்கலாம். அப்ப அதுதான் அந்த 2 முக்கோணிகள். எனவே இதுல 8, அதாவது நாங்க இதுல பார்த்தோம் 8 × 16 இரண்டும் 18 முக்கோணிகள் மொத்தமாக இதில் இருக்குது. ரைட். அதே நேரம் இதுல 8, இதுலயும் 8, இதுலயும் 8, 16. அப்ப இதுல 2 முக்கோணிகள் இருக்குது. அப்ப இதை 2 சதுரங்களை இணைக்கக்கூடிய இடத்துல 2 போடுவோம் நாங்க. அப்ப போட்டா எங்களை இலகுவா கவுண்ட் பண்ணலாம். அப்ப இதுல 10, இதுல 10, 20, இதுல 8. அப்ப இதுல 28 முக்கோணிகள் இருக்குது. எண்ணி பார்த்தோம்னா 28 முக்கோணிகள். இந்த இலக்கங்களை கூட்டி நாங்க அடையாளம் கண்டுகொள்றோம். ரைட். அதே மாதிரி இந்த சதுரத்திலையும் 8 முக்கோணி 8 முக்கோணி 8 முக்கோணி. அப்ப இது 2 இணைக்கக்கூடிய இடங்கள் இந்த இருக்குது 2. அப்ப இதுல மொத்தம் 28 இருக்குது. இதோட மட்டும் இது முடிய இல்லை. அப்ப இன்னும் ஒரு சதுரம் இதுல உருவாகுது மேலதிகமா. எப்படி உருவாகுது? இந்த இருக்கிற புள்ளியை கவனிச்சு கொள்ளுங்க. இந்த புள்ளியில இணையக்கூடிய முக்கோணியை கவனிச்சிங்கன்னா தெரியும். அப்ப இது ஒரு முக்கோணி மேலதிகமாக இணையத்தை பார்க்கலாம். அப்ப இதுல மொத்தம் எத்தனை? மொத்தம் 29 முக்கோணிகள் இந்த சதுரங்களை கொண்டு உருவாக்கப்படுது. ரைட். அதே மாதிரி இதுல நாங்க 2 2 2 போடுவோம், 8 போடுவோம், 8 போடுவோம், 8 போடுவோம். அப்ப எங்களுக்கு இதுல 8, இதுல 8, இதுல 8, அதே நேரம் 3 2 வந்துட்டு. அப்ப 30. அப்ப இதுல ஒரு 8 வந்துட்டு 38. இதோட முடிஞ்சுதான்னு கேட்டா இல்ல. நாங்க நன்றாக அவதானிச்சா எங்களுக்கு இதுல ஒரு மேலதிகமாக ஒரு 3 சதுரங்கள் உருவாகிறத காணலாம். ரைட். நம்ம ஒவ்வொன்றாக அடையாளப்படுத்துவோம். இதுல இந்த அறிக்கக்கூடிய ஒரு புள்ளி, இந்த புள்ளி, அதே மாதிரி இந்த அறிக்கிற புள்ளி, இந்த அறிக்கிற ஒரு புள்ளி, பச்சை நிறத்துல நாங்க புள்ளியை இணைப்போம். எனவே இது ஒரு சதுரம். ஏற்கனவே இருக்கக்கூடிய சதுரத்துல இது ஒன்று. இப்ப ஏற்கனவே நாங்க இதுல 38 சதுரம் கண்டு வச்சுக்கிறோம். இப்ப 38ஓட உண்டு 39. ரைட். அடுத்த 2வது சதுரம் எங்க இருக்குன்னு பார்த்தா, 2வது சதுரத்தை பாருங்க. இந்த ஒரு புள்ளி இருக்குது, அதே நேரம் இந்த ஒரு புள்ளி இருக்குது, அதே நேரம் இந்த ஒரு புள்ளி இருக்குது. இதை 3ஐயும் இணைச்சு பார்த்தா எங்களுக்கு அதுல ஒரு முக்கோணி கிடைக்கும். எனவே அது ஒரு முக்கோணி. அப்ப 2 முக்கோணி எங்களுக்கு அதுல வாரத்தை பார்க்கலாம். ரைட். அதே போல எங்களுக்கு இன்னும் ஒரு முக்கோணி கிடைக்குது. எங்க என்று கேட்டா, இதே பாயிண்ட் எடுங்க, அதே மாதிரி இந்த அருகிற நடு பாயிண்ட் எடுங்க, இந்த அருகிற பாயிண்ட் எடுங்க. இப்படி வரக்கூடிய இப்படி வரக்கூடிய முக்கோணி. சரி. இந்த இதுல முடியுது. அது எப்படி வரும் முக்கோணி? எப்படி வரக்கூடிய ஒரு முக்கோணி இருக்குது. எனவே இதுல மொத்தம் எங்களுக்கு இன்னும் மேலதிகமா அதாவது இன்னும் மேலதிகமா இது மேலே நாங்க கண்டதை விட இந்த நாங்க கீறி பார்த்த 3 முக்கோணியும் சேர்த்தா இதுல ஒரு 3 முக்கோணி இருக்குது. எல்லாம் சேர்த்தா வரக்கூடிய விடை 11 கொண்டு போட்டு 1 மிச்சம் 4, 41 முக்கோணிகள். இந்த உருவத்துல 41 முக்கோணிகள் இருக்குங்கிறது எங்களுக்கு தெளிவாகிறது.